கடந்த நாள்ல ஒரு சின்ன பையனை என் வீட்டு முன்னால் வந்துருந்தேன். ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்தான். பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ன அப்படியே அந்த ஆள்கிட்ட பேசி, இந்த பையன் ரொம்ப முறைச்சிட்டே இருந்தான். ஒரு 7-8 வயசு இருக்கும். ரொம்ப முறைச்சிக்கிட்டே இருந்தான். என்னப்பா என்ன முறைச்சிட்டேன்னா உடனே அடுத்தது அவன் வித்தியாசமா பேச ஆரம்பிச்சிட்டான். அப்பொழுது அந்த கூட என்கிட்ட பேசிட்டு இருந்த ஆள் சொன்னாரு, ஐயா அவன் கொஞ்சம் வித்தியாசமான பையன், எங்க தெருவுலாம் இருக்கிறான், நல்ல இந்த வயசுலயே நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. 7-8 வயசு பையன் இப்படி குடிக்கிறானா எப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய பெற்றோர்கள் அப்படி இருக்கிறாங்க, அதனால அவனை கண்டிஷன் பண்ணல, அதனால அவன் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறான், எங்க தெருவுல எல்லாம் அப்படிதான் இருக்கிறான், பிள்ளைகள் நிறைய பேர் அப்படி இருக்கிறான்னு சொல்லும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இது இங்க ஒரு இடத்துல உள்ள காரியம் இல்லை, எல்லா இடங்கள்ல அப்படிதான் இருக்கிறது. இந்த நாட்கள்ல சின்ன பிள்ளைகள் வழி தவறி போகிறதை நாம பார்த்துட்டு இருக்கிறோம். உங்க வீட்டு பக்கத்துல நம்ம ஊர் பக்கத்துல எல்லா மக்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க, நீதிமொழிகள்ல சாலமோன் ஒரு வார்த்தை அங்க சொல்லுறார். நீதிமொழியில சாலமோன் நீதிமொழி புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? வித்தியாசமா சொல்றாரு. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில அவன் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, முதிர் வயதால் விடாதிருப்பா என்று சொல்லி இந்த சாலமோனுடைய ஞானம், அந்த ஞானத்தினால அவர் சொல்லியிருக்காரு. சின்ன பிள்ளைகளை நம்ம எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத அநேக பெற்றோர்கள் தவறுகிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அப்போ பிள்ளைகள் நடத்த வேண்டிய வழி என்ன, பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளை சின்ன வயசுல என்ன சொல்லிக் கொடுத்து வளை, நம்ம சின்ன வயசுல என்ன சொல்லிக் கொடுக்கிறோமோ அதுதான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் வரும். இன்றைக்கு சின்ன பிள்ளைகளும் சரி வாலிப பிள்ளைகளும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பெற்றோர்கள் அவதிப்படுகிறார்கள், பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். தாய் தகப்பன்மார் கண்ணீருக்கு அளவே இல்லை. ஏன்னா எந்த வழியிலும் அது அவங்க சீராகிறது இல்லை. காரணம், இவர்கள் வளர்த்த வளர்ப்பு சரியான முறையில் வளர்க்கல. பாருங்க, இப்ப பாருங்க, ஒரு 2 வயசு ஒரு பிள்ளை ஆன உடனே கடையில கூட்டிட்டு போய் கேட்கிறாங்க, உனக்கு என்ன எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், நல்லது கெட்டது தெரியுமா, அந்த மாதிரி சொல்லி வளர்க்க. ட்ரெஸ் கடையில கூட்டு போனா ட்ரெஸ் உனக்கு எந்த ட்ரெஸ் வரையும் எடுத்துக்கோன்ற அந்த செலக்ஷன் பண்ற வயசு அதுவா? சற்று யோசனை பண்ணிப்பா. இப்படியே சொல்லி வளர்த்து வளர்த்து அதை இஷ்டப்படியே விட்டு கடைசியில தவறானவளை கற்றுக்கொண்டு தவறான வழியில போயிட்டு கடைசியில திருத்த முடியல, பிள்ளை கீழ்படியல, அடங்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட், அநேக பிள்ளைகள் ஜெயிலுக்கு போகிறார்கள். சிறு வயதிலேயே அதிகமான தவறுகளை பண்ணக்கூடிய காரியம் எதனால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நடத்தாதிருந்ததுனால. அப்போ பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கும் பாரு. சின்ன பிள்ளைகளு தவறா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இடத்துல பதிஞ்சிடும், நல்ல காரியம் பதிஞ்சிடும். எந்த காரியத்தை பதிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த பிள்ளை எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அப்படித்தான் அந்த பிள்ளைகளை வளர்க்கணும், நடைமுறை சொல்லிக் கொடுக்கும். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை சொல்லிக் கொடுக்கும், எது தவறு எது சரின்னு சொல்லிக் கொடுக்கும், பெரியவர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுக்கும். சில ஆட்களை இப்ப சின்னவங்க பெரிய மதிப்பே கிடையாது, எல்லாம் மாடா போறான்னு கூடுறாங்க. பெரிய ஆட்கள்லாம் பயங்கரமா இருக்கு, சின்ன பசங்க அப்படி பேசுறாங்க. ஏன்னா ஒரு சரியான வழியில நடத்தாத ஒரு காரியம். இன்றைக்கு சரியான வழி நடத்தணும்னா முதல்ல நாம அவங்களுக்கு முன்பாக மாதிரியா இருக்கணும், நாம அவங்களுக்கு முன்பாக நல்லவர்களா இருக்கணும். பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிற நாமே பொய் சொன்னோம்னா அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் திருந்தா சொல்லுவாங்க. கடன் வாங்கியிருப்பாங்க, கடைக்காரன் வந்து நிற்பான், அப்பா அப்பா சொல்லி கொடுப்பார் பிள்ளைகிட்ட, அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்லி இருப்பான். அந்த பிள்ளை என்ன பண்ணும், அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்லி. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை என்ன சொல்லும், அப்பா வீட்டுல இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்லி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை இந்த பிள்ளைகள் மேலே திணிக்கிறார்கள். நடக்க வேண்டிய வழியை சரியாச்சு, ஏன்னா இவங்களுக்கே தெரியாது. கர்த்தருக்கு பயப்படி பிள்ளைகள் படிக்கல,
சின்ன வயசுலயே படிப்பை விட்டுறாங்க. ஏன்னா ஞானம் இல்லை, வழி போனா ஒண்ணுமே தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பார்க்கணும். அதனால பிள்ளை நடத்த வேண்டிய வழியில் கர்த்தருக்கு பயப்படும் பயத்துல வளர்த்து கர்த்தரை பத்தி சொல்லிக் கொடுங்க, நல்லது என்னன்னு சொல்லுங்க, வேதாமத்தை சொல்லிக் கொடுங்க, வசனத்தை சொல்லிக் கொடுங்க. ஒரு நாளும் இந்த பிள்ளை உங்களை விட்டு விலகாது. கர்த்தருக்கு பயந்து நடக்கும். அப்படிப்பட்ட பயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் நடக்க வேண்டிய வழி பாரு, சொல்லப்படும் நடக்க வேண்டிய வழியை போதித்து அவன் நடத்து. அவன் முதிர் வயதிலும் சின்ன பிள்ளைல படிக்க இருப்பான். உங்களுக்கு அவன் சாட்சியா இருப்பான். உங்களுக்கு நல்ல உதவியா இருப்பான். கடைசி நாட்கள் அப்பா அம்மாவை கவனிக்கிறது யார் தெரியுமா? நீங்க ஒழுங்கா வளர்க்கிற பிள்ளை. அதனாலே அந்த பிள்ளையை நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் வளருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஃபியூச்சர்ல, அதாவது நீங்க வயசான பொழுது அவங்களுக்கு உதவியா இருப்பாங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். அதை நீங்க கேட்டு அப்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.